சார் வணக்கம் சார். வணக்கம். வெற்றி பெற்ற பிறகு முதல் முறையாக கரூருக்கு சென்றிருக்கிறார் முதலமைச்சர் விஜய். அங்க போயிட்டு ஒரு மிகப்பெரிய உரை நிகழ்த்தி இருக்கிறார். எப்படி பாத்தீங்க அந்த உரையை? அதுக்கு முன்னாடி அந்த நிகழ்ச்சியை கவர் பண்ண வந்த ஊடகவியலாளர்கள் எல்லாம் வலிந்து அங்கேருந்து வெளியேற்றிருக்கிறாங்க. நான் விஜயை பார்த்து கேட்கிறேன், வெளிப்படைத்தன்மையோடு இருப்போம், ஒரே பவர் சென்டர் தான் அப்படிலாம் நீங்க சொன்னீங்களே, எதுக்காக நீங்க ஊடகவியலாளர்களை வெளியேற்றுறீங்க? என்ன காரணம்? நீங்க ஒரு முதலமைச்சர், அங்க நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிறீங்க, அதுவும் கரூர் சம்பந்தப்பட்ட துக்க நிகழ்ச்சி, கருப்பு சொக்கெல்லாம் போட்டு கலந்துக்கிறீங்க. அந்த நிகழ்ச்சியில நீங்க பேச போறத கவர் பண்ணா என்ன விதத்துல அது உங்களை பாதிக்க போகுது? எதற்காக காவல்துறையினரை வச்சு அவங்கள வெளில போக சொன்னீங்க? அதுக்கான காரணம் கூட ஏன் சொல்லல? அதுக்கு முதல்ல ஒரு முதலமைச்சரா நீங்க பதில் சொல்லணும். நீங்க ஊடகத்தை பத்தி என்ன வேணாலும் நினைச்சீங்க, அதை பத்தி ஒன்றும் கவலை எல்லாம் இல்லை. நீங்க நினைக்கிறத வச்சுதான் ஊடகம் இயங்க போதா இல்லை வாழ போதா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களாட்டம் 1000 பேரை பார்த்த ஊடகம் தான் அது. இதுக்கு ஒரு பெரிய பாரம்பரியம் உண்டு. கட்சி மாதிரி 2.5 வருஷத்து விஷயம் இல்லை ஊடகம் அப்படின்றது. அதனால ஏன் அப்படின்றது பதில் சொல்லுங்க, சொல்லித்தான் தீரணும். இல்லாட்டி இந்த கேள்வி உங்களை நோக்கி துரத்திக்கிட்டே இருக்கும். நீங்க ஊடகத்தோட பேசுங்க, பேசாத போங்க, அப்படி கையாட்டு போங்க, அதெல்லாம் வேற. இப்படிலாம் எவ்வளவு பேர் இருக்கிறான் அந்த உலகத்துல. இந்த நாட்டுடைய பிரதமரே அப்படிதான் இருக்கிறார், அதை பத்தி கவலை இல்லை. ஆனா ஊடகத்தை பார்த்து இந்த இடத்த விட்டு வெளியேறுன்னு சொல்றதுக்கு நீங்க யார்? அதான் எங்களுடைய கேள்வி. அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இது என்ன விதமான வெளிப்படைத்தன்மை அப்படின்றத சொல்லுங்க. இதையே உங்களால பொறுத்துக்க முடியலன்னா நீங்க வேற எதை பொறுத்துக்குவீங்க அப்படின்றதையும் சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க இவர் கலந்துகிட்ட அந்த நிகழ்ச்சியில இவர் பேசுனதெல்லாம் பாத்தீங்கன்னா, இல்ல அந்த ஊடகம் சம்பந்தப்பட்டதுல அது ஒரு கட்சி நிகழ்ச்சி, அது அவங்க விருப்பம்னு புரிஞ்சுக்க முடியாது. இல்ல அதெல்லாம் கிடையாது. எது கட்சி நிகழ்ச்சி? அப்ப இவ்வளவு காலம் கட்சி நிகழ்ச்சி நடக்கும் போதுல ஊடகத்துல கவர் பண்ணிச்சே, அப்பெல்லாம் என்ன பண்ணீங்க நீங்க? உங்களுக்கு லைவ் கொடுத்துருக்காங்க சார். யாரு? விஜயோட ஸ்பீச், அங்க நிகழ்வுகளை எல்லாம் லைவ் கொடுத்துருக்காங்க. நீங்க அது கூட கரூர் கூட நீங்க லைவ் கொடுத்தீங்க. ஆனா அதை மட்டும் தானே வச்சுக்கிட்டு நாங்க எழுதணும், பேசணும். கரூரை நீங்க லைவ் பண்ணீங்கய்யா, நீங்க லைவ் ஃபீட் எல்லாம் கொடுக்குறீங்கல்ல, ரைட்டு. அதை மட்டும் வச்சுக்கிட்டு நாங்க ரிப்போர்ட் பண்ணோம். எங்களுடைய ரிப்போர்ட்டர்ஸ் இருந்தாங்க, ஒரு பத்திரிகை, ஒரு ஊடகத்தோட ரிப்போர்ட்டர்ஸ் இருந்தாங்க. அவங்க தான் உங்களுடைய அங்க நடந்த விட என்ன அப்படின்றத அப்படியே முகத்துல இன்னைக்கு நீங்க பேசுறீங்களே, இதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்றது 28ஆம் தேதி செப்டம்பர் ஞாயிற்றுக்கிழமை காத்துல பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். உங்களுடைய முகத்திரை கம்ப்ளீட்டா கிழிஞ்சு போய் தொங்குவாங்க. ஏன்னா அங்கேயே இருக்கிறாங்க. நீங்க தான் 7:10 வந்தீங்க. ஆனா எங்களுடைய பத்திரிகையாளர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த தோழர்கள் எல்லாம் அங்க காத்தால 10 மணில இருந்து இருக்கிறாங்க. உங்க மக்களை உங்களை பார்க்க வந்தாங்க இல்லையா ரசிகர்கள், அவங்களுக்கு இணையா அவங்க 10 மணில இருந்து இருக்கிறாங்க. என்ன எங்க ஆட்கள் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு அதெல்லாம் பத்திரிகை அலுவலகம் பார்த்துக்கிச்சு, நீங்க உங்க மக்களை கண்டுக்கல. அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர அதை தான் நாங்க நம்புவோம். நீங்க ஃபீடு கொடுக்கறதெல்லாம் நம்ப மாட்டோம். நீங்க ஃபீடு கொடுக்கறதுல மூவி கேமராலாம் வந்துச்சான்னு கேட்கிறேன். இல்ல அப்புறம் செந்தில் பாலாஜி போயிட்டு எவிடன்ஸ் கொடுக்கும் போது தான் அது மூவி கேமரா எல்லாம் அங்க வச்சிருந்தாங்க அப்படின்றது வந்துச்சு. ஸோ அதனால நீங்க சொல்றதெல்லாம் நாங்க நம்ப மாட்டோம். எங்களுக்கு தெரியும் யாரை நம்பணும், என்ன நம்பணும் அப்படின்ட்டு. ராஜீவ்காந்தி படுகொலை நிகழ்ந்த போது அருகில் இருந்து ஒவ்வொரு விடயத்தையும் பண்ணிட்டு தப்பிச்சவங்க தான் இந்த பத்திரிகையாளர்கள் எல்லாம். எவ்வளவு விஷயத்த நாங்க பார்த்துட்டோம். நல்ல பத்திரிகையாளராக இருந்தவன், எங்களுக்கு தெரியும் என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்றது. அதனால உங்களை நம்பி நீங்க கொடுக்குற ஃபீடெல்லாம் நம்பி இதுதான் உண்மை அப்படின்றதெல்லாம் இல்லை. நாங்க ரிப்போர்ட் பண்ணுவோம். இங்க கேமரா எடுத்தாலும் ரிப்போர்ட்டர் இருப்பாங்க. நீங்க என்ன பண்றீங்க, எல்லாரும் வெளியேற்றுறீங்க. அதனால தான் நான் சொல்ல வரோம், எங்களுடைய உரிமை அரசமைப்பு ரீதியானது. இதை எப்படி நீங்க தடுக்கிறீங்கன்றதுக்கான விளக்கத்தை நீங்க கொடுங்க. அடுத்தபடியே நீங்க கரூரை பத்தி பேசுறீங்க, அப்படியே வலியை தாங்கிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்ட்டு. வலியை தாங்கிறதுன்னா என்னதுன்னு அர்த்தம் சொல்லுங்க. அங்க ஒரு சம்பவம் நடந்துச்சு, உங்க கண்ணு முன்னாடி நடந்துச்சு. நீங்க 7:10 நீங்க உள்ள வரீங்க, உங்களுடைய பஸ்ல இருந்துட்டு உங்க பஸ்ஸை தான் சொருவுறீங்க. அந்த இடத்துல 7:10 உள்ள வரீங்க. உங்க பஸ் சொருவுற வரைக்கும் அங்க எதுவுமே நடக்கல. ஒருத்தன் கூட மயக்கம் போட்டு விடல, சாவல. நீங்க அதுக்கப்புறம் அந்த 7:10 to 7:35 25 நிமிஷம் நீங்க இருந்தீங்க. 41 பேர் செத்து போயிட்டான். 100க்கு மேற்பட்ட காயமுற்றான், மருத்துவமனையில கடந்தான், சிகிச்சை பெற்றான். இந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பார்த்தாரு, ஆறுதல் சொன்னாரு, எல்லாம் பண்ணாரு, எல்லாம் முடிஞ்சிச்சு. நீங்க எங்க போயிருந்தீங்க? வலிய சுமக்கிறதுனா விட்டுட்டு ஓடிடுறதா? நான் ஒரு உதாரணத்துக்காக கேட்கிறேன். உங்க குடும்பத்துல ஒரு விஷயம் நடந்துச்சு, ஏதோ ஒரு துக்க நிகழ்ச்சி, நீங்க உடனே எடுத்து பூட்டிட்டு ஊட்டிக்கு போயிடுவீங்களா, கொடைக்கானலுக்கு போயிடுவீங்களா? ஒரு 70 நாளைக்கு நீங்க வரவே மாட்டீங்களா? நீங்க
ஏன்னா நாங்களாம் முன்ன பின்ன துக்கம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் பார்த்தது இல்லையா? இல்லை க்ரௌடுகளை பார்த்தது இல்லையா? நான் அண்ணா இறந்த போது இருந்த க்ரௌட்டையும் நான் சிக்கி இருக்கிறேன். பெருந்தலைவர் காமராஜனுடைய பூத உடலை பார்க்கும் போது நான் போயிட்டு சிக்கி இருக்கிறேன். அப்போ எனக்கு காயம்லாம் ஏற்பட்டுச்சு. ஆனால் ஒருத்தன் காயம் ஏற்பட்டுச்சுன்னா ஒருத்தர் காப்பாற்றுவான். ஒரு ரசிகன் அப்படி பண்ணல, அப்படியே மேல இருந்து அப்படி குதிச்சான். இதெல்லாம் நடந்துச்சு. அதனால தான் ரிப்போர்ட்டிங். வலின்றீங்களா? 75 நாள் உங்களை போயிட்டு ஒடிஞ்சிட்டு இருந்தோம்னா ஒடிஞ்சவன் வந்து ஒடிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லாத வேற என்னன்னு சொல்றது? நீங்க மட்டுமா? புஷி ஆனந்த், நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா ரெட்டி, அப்புறம் அங்க இருந்தவன், அந்த மதிய எடுக்கிற தவிர மற்ற எல்லாரும் ஓடி ஒழிஞ்சிட்டீங்க. போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்க. பிளேடு வாங்குறது கூட புஷி ஆனந்த் வெளில வரல சேவ் பண்றதுக்கு. உங்களை என்னன்னு சொல்றது? இவர்களெல்லாம் தைரியமாக பதுக்கி விட்டார்கள் அப்படின்னு சொல்லட்டுமா? எப்படிங்க சொல்றது? உங்களை எது தடுத்தது வெளில வர்றதுக்கு? வாங்க சிஎம் சார், நான் இங்கே தான் சார் இருக்கிறேன் அப்படின்ட்டு நீங்க வந்துட்டு ஒரு 3வது நாள் செவ்வாய்க்கிழமை ஒரு டிராமா ஒன்று போட்டீங்களே, அதே இது டெய்லி போட்டுட்டு இருக்க வேண்டியதானே? அதுக்கப்புறம் 75 நாளுக்கு அப்புறம் அந்த மக்களை எல்லாம் எடுத்து வந்துட்டு ஒரு ஹோட்டலை உட்கார வச்சு ஒரு ரூம்லயும் ஒரு ஃபேமிலியை உட்கார வச்சு ஒருத்தருடைய காலை பிடிச்சிக்கிட்டு அழுதாங்க, கதறினாரு, மன்னிப்பு கேட்டாரு, வருத்தம் தெரிவிச்சாருன்னு ஒருத்தரும் சொன்னாங்களே. சொல்ல வச்சுங்க. எங்கப்பா ஊடகவியலாளர்களை விட்டீங்க? சொல்ல வச்சுங்களே. அப்படியே வலியோட தான் இருக்கிற, வலியோட இருந்தாலும் கருப்பு சட்டையை போட்டு காட்டுறீங்களே. நடுவில் போயிட்டு கோலாலம்பூர்ல போயிட்டு டான்ஸ் ஆடினீங்களா? அப்ப எங்க போச்சு வலி? அதனால சும்மா, அதாவது விஜய் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க மக்களை ஏமாத்த முயற்சி பண்ண. உங்களோட ரசிகன் தான் அவங்க. நீங்க என்ன சொன்னாலும் ஏத்துக்குவாங்க. இருவேறுபட்ட கருத்து இல்லை. ஏன்னா அவங்க மேல கொண்டிருக்கக்கூடிய அபிமானம் அந்த மாதிரி, அஃபினிட்டி அது அந்த மாதிரி. அதனால ஒன்றும் இல்லை. ஆனா அவனுக்கு ஒரு நாள் அறிவு வரும்போது உங்களை அவன் திட்டுவான். அதனால பொய் சொல்லாதீங்க. உங்களுடைய பேருந்து எடுத்தாந்து சொருவும் போது போலீஸ்காரன் எடுத்துட்டு போயிட்டு சொருவுன்னு சொன்னா நான் கேட்கிறேன், உங்க மேல போட்டிருக்க கல்பபிள் ஹோமிசைடு தவிர வேற ஒரு கேஸ் என்ன தெரியுங்களா? அங்க இருந்த காவல்துறையினருடைய ஆலோசனையை ஏற்றுக்கொள்ள மறுத்தது, டிஸ்ஒபீடியன்ஸ் ஒரு செக்ஷனே போட்டிருக்கான். ஆனா நீங்க வந்து புழுவுறீங்க, போலீஸ் நினைச்சா தடுத்துருக்கலாம் அப்படின்றீங்க. என்ன அநியாயம் சார் இது? நீங்க தானே போலீஸ் அமைச்சரு. அங்க இருக்கிற டிஎஸ்பி உங்களுக்கு வந்து சொன்னாரா இல்லையா? சார் இங்க இருந்தே பேசுங்க, 50 மீட்டர் முன்னாடி உங்களை நிறுத்தி இங்க பேசுங்க. அங்க போனீங்க அப்படின்னா அந்த கிரௌட் எடுத்துட்டு போயிட்டு உங்களோட பஸ்ஸை எடுத்து போய் நிறுத்த போனீங்க அப்படின்னா கிரௌடு பஸ் ஆகணும் சொன்னாரா இல்லையா? இதெல்லாம் சிபிஐ ரெக்கார்ட் ஆயிருக்குது. இங்க எங்களுக்கும் ரிப்போர்ட்டர்ஸ் எங்களுக்கும் இருக்கிறாங்க. நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். எல்லாம் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயும் அஸ்ரா கார்க் அப்படின்ற ஒரு காவல் அதிகாரி விசாரணை நடத்தி இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதனால புழுவாதீங்க விஜய். நீங்க ஏதாவது சொல்லிட்டீங்க அப்படின்னா அப்படியே உண்மையாயிடும் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க எவ்வளவு கேமரா வச்சுக்கிட்டு எவ்வளவு ஃபீடு கொடுத்துட்டு நீங்க பேசுறீங்கனாலும் புழுவுதான், நெசம் தான். அப்படியெல்லாம் சொல்லிட்டதுக்கு பிற்பாடும் அந்த பஸ் எடுத்துட்டு போயிட்டு அந்த ஸ்பாட்டை தான் நிறுத்தணும் சொன்னது ஆதவ் அர்ஜுனா ரெட்டி இல்லாத வேற யாரு? எடுத்து போய் நிறுத்துறாங்க. அதுக்கப்புறம் தானே எல்லாம் நிகழ்ந்துச்சு. உங்க கண்ணு முன்னாடி நிகழ்ச்சி. ஒரு புள்ள காண போச்சு, கண்டுபிடிச்சு கொடுங்க. நீங்க அந்த ஆம்புலன்ஸுக்கெல்லாம் வழி விடுனீங்க, அவங்களுக்கு தண்ணி கொடுங்க அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா அப்படியே ஒரு தண்ணி பேக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. அதை எடுத்து நீங்களும் வீசுறீங்க. அதுக்கப்புறம் கிட்ட முடிச்சுட்டு வாங்க. ஏதாவது ஒரு விஷயத்த பேசி முடிச்சோம்னா 10 ரூபாய்க்கு பாட்டிலுக்கு 10 ரூபான்னு டான்ஸ் ஆடினீங்க, பாட்டு பாடிட்டு அதுக்கப்புறம் உடனே இறங்குனீங்க. முதல்ல இந்த இடத்த விட்டு எவாக்குவேட் பண்ணணும் அப்படின்ட்டு ஏன் சொன்னார் ஆதவ் அர்ஜுனா? ஏன் சொன்னாரு? மக்களை தான் எவாக்குவேட் பண்ணணும். உங்களை எவாக்குவேட் பண்றதுக்கு என்ன இருக்குது? உங்களுக்கு ஒரு கேடு நிகழலையாங்க. அப்புறம் உடனே போயிட்டீங்க. அங்க கேக்குறாங்களே ஏர்போர்ட்ல, ஐயா 30 பேர் செத்து போயிட்டான். அப்படியே பிரசாத தூக்கத்துல நடக்கிற மாதிரி நடந்து போனீங்களே. இங்க சென்னையிலயும் காத்துட்டு இருந்தாங்க ரிப்போர்ட்டர்ஸ் வரல. அதோட வீட்டுல போயிட்டு செட்டில் ஆனவங்க தான் 2.5 மாசம் தலையெடுக்கவே இல்லை. உங்களை ஓடி ஒழிஞ்சவன்னு சொல்லாத வேற என்னன்னு சொல்றது? இதெல்லாம் விட்டுட்டு போலீஸ்காரங்க தான் காரணம், அதுக்கு பின்னாடி இருந்த ஸ்டாலின் தான் சொல்றீங்களே. அதாவது ஆசை வெட்க மரியாதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா உங்களை போன்ற அந்த உண்மையை கண்டு நீங்க ஓடுறீங்க பாத்தீங்களா விஜய், இதுதான் அநியாயமானது. இதெல்லாம் எந்த தைரியத்துல பேசுறீங்கன்றது எனக்கு ஒன்றுமே தெரியல. ஏன்னா சிபிஐ வந்துட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருந்ததுன்னா உங்களுக்கு இந்த தைரியம் வராது. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யற அவங்களும் நீங்களும் ஹேண்ட் அண்ட் க்ளவ். அதான் நீங்க கையாட்டிக்கிட்டே வெளில வந்தீங்களே கடைசி தடவையா சிபிஐல விசாரணை முடிச்சுட்டு. அதனால என்ன விதமான டீல்னு தெரியல உங்களுக்கும் மோடிக்கும். சும்மா சொல்லிட்டு இருக்கிறீங்க எல்லாரையும், அவங்களுக்கு இவங்களுக்கும் டீலு, இவங்களுக்கு அவங்களுக்கும் டீலுன்ட்டு. உள்ளபடியான டீல் மேக்கர் நீங்க தான். ஒரு பக்கம் ஊழல் எதிர்ப்பு சொல்லுவீங்க, இன்னொரு பக்கம் எல்லாரும் தூக்கி அரவணைச்சிக்கீங்க. தூக்கி இது பாருங்க,
எவ்வாறு விஜயபாஸ்கரை வச்சு பேசிவிட்டு ஊழல் ஒழிப்பை பத்தி பேசுறீங்க. மக்கள் சிரிப்பாங்க, வாயால் இல்லை. நீங்களும் ஒரு வார்த்தையை விட்டு அப்படியே பிடிச்சிங்க இல்லையா, அதே மாதிரி நானும் பிடிக்கிறேன், வாயால் இல்லை, வேற மாதிரிதான் மக்கள் சிரிப்பாங்க. விஜய் கேக்குறாரு, எதுக்கு உள்ள விட்டீங்க எங்களை? பெரம்பலூர்ல சொன்னீங்கல்ல, வந்துட்டோம்ல, இங்க எதுக்கு உள்ள விட்டீங்க? நான் என்ன கேட்கறேன்னா, உங்களை யார் சொல்றேன்னு சொல்லுது. அவன் டிபோசிஷன் கொடுத்துருக்கிறான். அந்த டிஎஸ்பி வந்துட்டு சிபிஐல கொடுத்துருக்கிறான்னு இல்லைன்னு சொல்லுங்க. இப்போ வருதுல உன்னோட போலீஸ் தானே, இப்போ அது நீங்க தானே போலீஸ் அமைச்சர், சொல்லுங்க. ஏன் 19 பேரை மாத்துறீங்க? எடுத்து சொல்ல சொல்லுங்க. அவங்க சொன்னாங்களா இல்லையான்றது பாத்துடலாம். அதான் நான் சொல்ல வரேன். நீங்க புழுவுனா உண்மையாயிடாது. எல்லாத்தையுமே அவங்க சொல்லியிருக்காங்க. அதான் உண்மையான வழக்கே இருக்குதுங்க. அவங்க காவல்துறை அதிகாரிகள் சொன்னது, அவங்கள சொன்னாங்க 10,000 பேருக்கு காட்டுங்க போதும் அப்படின்னு அவங்கள சொன்னாங்க. நீங்க தானே சொன்னீங்க 12 மணிக்கு நீங்க பேசுவாங்க அப்படின்ட்டு போலீஸா சொல்லிச்சு. நீங்க தானே சொன்னீங்க. உங்களுடைய பூச்சாளர் தானே சொன்னாரு 10 மணிக்கு பேசுவாருன்ட்டு. அப்புறம் ஆதவர் சொன்னார் சொன்னா 3 to 10 சொன்னீங்க. நீங்க நாமக்கலுக்கு எத்தனை மணிக்கு வரேன்னு சொன்னீங்க? அதே நாள் தானே நாமக்கல் நிகழ்ச்சி இருந்தது. அங்க அத்தனை 8:45 சொன்னீங்க. எத்தனை மணிக்கு அங்க பேச ஆரம்பிச்சுங்க? மதியம் 2:45. எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். நான் தான் நீங்க தாமதிக்கிறத பார்த்துட்ட உடனே விஜய் இதை ஒரு வேலையாவே செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவே போட்டான் அன்னைக்கு நான் 12:30. இவங்க தாமதமா வர்றதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு விளம்பர நோக்கம் இருக்குது அப்படின்ட்டு. அன்னைக்கு தான் நீங்க மாட்டீங்க இந்த மாதிரி பண்ணி. எவ்வளவு கிரௌட் எடுத்து அவ்வளவு கிரௌட் சேர்ந்துச்சா இல்ல சேர்த்தீங்களா? அதுல ஒரு கிராமத்துல இருந்து நீங்க கூட்டம் வந்தவங்க வந்துட்டு செத்து போனாங்க. அவங்களும் வாக்குமூலம் கொடுத்துருக்குறாங்க போலீஸ் கிட்ட, சிபிஐ கிட்ட. ஆனா புரிஞ்சுக்கங்க, சிபிஐ வரைக்கும் வந்துட்டு அவங்களுடைய சார்ஜ் ஷீட் தாக்கல் பண்ணல. அதனால ஒரு தைரியமா பேசிட்டு இருக்கிறீங்க. அது வந்துச்சுன்னா தெரியும் உண்மையை சொல்லுதா சிபிஐ, இல்லாட்டி நீங்க 2 பேரும் சேர்ந்துட்டு ஹேண்ட் இன் கிளவுடு டான்ஸ் இது நாடகம் பண்றீங்கன்றது அப்ப தெரிஞ்சிடும். காவல்துறையை பத்தி ஒரு விஷயம் சொல்றேன். அவங்களா இருந்தாலும் தடுத்து நிறுத்திருக்கலாம், கேன்சலே பண்ணிருக்கலாம். ஏன் உங்களுக்கு என்ன ஆச்சு? அவங்க கேன்சல் பண்ணிருக்கணும் அப்படின்னா உங்களுடைய மாநாட்டிலே நடந்திருக்குமே. இந்த மாதிரி உங்களுடைய விக்கிரவாண்டி மாநாட்டில் எவ்வளவு போலீஸ் உங்களுக்கு வந்துட்டு போட்டது பாதுகாப்புக்காக? 8000 போலீஸ். எவ்வளவு? 8000 போலீஸ் அங்க நின்றுச்சு பாதுகாப்புக்காக. அப்படி இருந்தோம் ஏன் நீங்க சீக்கிரமா முடிச்சீங்க மாநாட்டை? போலீஸ் சொன்னா இந்த கிரௌடு மேடையை நோக்கி வந்துகிட்டே இருக்குது, எங்களால தடுக்க முடியல, எது வேணாலும் இங்க நிகழலாம், அதனால உங்களுடைய தலைவரை உடனே பேச வைங்க, பேச வச்சுங்கன்னா தான் காப்பாற்ற முடியும், நாங்க இவ்வளவு மக்களை வெளியேற்றணும், முதல்ல பேசி முடிக்க சொல்லுங்கன்றதுனாலதான் 6:40 நீங்க பேசி முடிச்சிங்க. அப்பெல்லாம் நான் உங்களோட சப்போர்ட்டர். எனக்கு உங்களுடைய யார் தகவல் கொடுத்தது அப்படின்றதெல்லாம் தெரியும். சிபிஐ கேட்டாங்கன்னா நான் அதையும் சொல்லுவேன். அன்னைக்கு காவல்துறை உங்களை காப்பாத்துச்சு, இன்னைக்கு காவல்துறை உங்களை போட்டு கொடுத்துச்சா? அன்னைக்கே விட்டுருந்தா ஒரு 100-150 பேர் செத்து போயிருப்பான். அன்னைக்கே உங்களோட யோக்கியதை தெரிஞ்சிருக்கும். உங்க கட்சிக்காரன் ஏன் ஒழுக்கமானவன் எங்க ஒழுங்கா நடந்தா? நீங்க என்ன பேசுறீங்களா? ஏதோ சொன்னதை கேட்பாங்களா அவங்க உங்க கட்சிக்காரங்க? மண்டபட்டே இது கேமரா வச்சு எடுத்தீங்களா சினிமா ஷூட்டிங்காக? அதெல்லாம் யாருக்காவது தெரிஞ்சுதா? பத்திரிகையாளர்களுக்கு தான் தெரிஞ்சிச்சு. அந்த வன்மம் தான் நீங்க ஊடகத்தை வந்துட்டு இன்ன வரைக்கும் நீங்க நிராகரிச்சுட்டு இருக்கிறீங்க. வேற ஒண்ணும் இல்லை, எக்ஸ்போஸ் பண்றோமே நாங்க அப்படின்றதுனாலதான். நீங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னா அது நீங்க சினிமா நடிக்கணும். ஜனநாயகம் மாதிரி ஒரு சினிமா எடுத்துக்கிட்டு நான் சொல்வதெல்லாம் உண்மை, கரூர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு படம் வேணா எடுத்து விடுங்க பார்ப்போம். அரசியல் உலகத்துல வந்து அந்த மாதிரி போய் பேசி நாடகம் பண்ணாதீங்க. எப்படியோ அந்த மக்களுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கிறது, அரசு வேலை வழங்குகிறார் விஜய். இதெல்லாம் வந்துட்டுங்க, அதெல்லாம் தமாஷு. அதெல்லாம் பண்ணுங்க, உங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு. பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்குது. நான் எதனால பாதிக்கப்பட்டான்? இப்போ நான் கேட்கிறேன், ஸ்டாலின் 10 லட்ச ரூபா கொடுக்கலன்னா நீங்க 20 லட்ச ரூபா கொடுத்துருப்பீங்க. கொடுக்காம இருந்திருப்பாருன்றீங்களா? 100%. 6 பேர் செத்தானே எங்க இதுல விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு வந்து 6 பேர் செத்தானே, என்ன கொடுத்துட்டீங்க? கண்டன அறிக்கை இருக்கான்னு பாரு, முதல்ல அனுதாப அறிக்கை இருக்கா பாருங்க. இங்க ஒருத்தன் ஈரோட்ல இது வெயில்ல காஞ்சி செத்து போனான ஒருத்தன், சேலத்துல செத்தான ஒருத்தன், இந்த மாதிரி இங்க மதுரை நிகழ்ச்சிக்கு வரும்போது செத்தானே, யாரு கொடுத்துருக்கீங்க நீங்க? அதெல்லாம் விஜய் கட்சி ஆரம்பிச்சு ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி 10-20 பேர் இந்த கரூர்ல செத்து போயிருக்கிறான். ஒருத்தனுக்கும் ஒன்றும் பண்ணல. புரியுதுங்களா? இவங்கெல்லாம் யாருக்கும் எதுவும் தரமாட்டாங்க. இப்ப அதிகாரம் இருக்குது, பூரா வீட்டுனையே என் பொண்டாட்டி கையறதுனால அள்ளி வீசுறாரு இவரு வேலை வாய்ப்புன்ட்டு.
வேலையை கொடுக்குறேன் அப்படின்ட்டு. அது கொடுத்துட்டு போங்க, உங்களுக்கு அதிகாரத்துக்கு உட்பட்டு எதுவாக இருந்தாலும் நீங்க செஞ்சுட்டு போங்க. அதை பத்தி நான் சரின்னு தானே நினைக்கிறீங்க? இல்ல, நான் தப்புன்னு நினைக்கிறேன். இது என்ன இது? அப்போ வந்துட்டு எங்கெல்லாம் விபத்துல சாவறானா அவங்களுக்கு எல்லாம் கூப்பிட்டு வேலை கொடுப்பியா நீ? இன்னும் உங்க வசதி அது வேலை கொடுக்கறதுன்றது தப்பு. பார்க்கலாம் நீங்க நீதிமன்றம் என்ன சொல்லுது. நீதிமன்றம் சொல்லி இருக்கு, அதெல்லாம் தற்காலிக பணி நியமனமா தான் இருக்கும், அது நீதிமன்ற உத்தரவுக்கு கட்டுப்பட்டதுன்னு சொல்லி. இல்ல, அது வேற. இவர் பண்ணாருன்னு கூட நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு அப்புறம் தான் அது வந்து கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்றது அது வேற விஷயம். ஏன்னா இன்னைக்கு அவர் சொல்றாரு கேஸ் இன்னைக்கு தான் வருது, புரியுதுங்களா? அது தடுக்க முடியாது, தடை போடல. அவங்க கேஸ் நடக்கட்டும்ன்றதுனால அப்படி சொல்லியிருப்பாங்க. பாப்போம் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். சரியா தப்பான்றது நீதிமன்றம் சொல்லட்டும். கரூர் பகுதியில ஒரு பெரிய எதிர்ப்பு விஜய்க்கு கொஞ்சம் கூட இருந்த மாதிரி தெரியல. எல்லா மக்களும் மறந்துட்டாங்க, உற்சாகமா இருக்கு. விஜய் மேல ஒரு கோபமே யாருக்கும் இல்லாத மாதிரி தான் தெரியுது. இப்ப பாருங்க ஐயா, இதெல்லாம் வந்துட்டு கதை. இதெல்லாம் வந்துட்டு கதை. அப்போதுல இருந்தே இந்த கதையை சொல்லிட்டு இருக்கிறாங்க ஊடகத்துல வளரும். விஜய் மேல கோபம் இல்லை, இன்னும் சொல்ல போனா அனுதாபம் பெருகிடுச்சு. எப்படின்றத சொல்லுங்களேன், எப்படி அனுதாபம் வந்துச்சுன்னு சொல்லுங்களா பாப்போம். அவர் மேல ஓவரா பழிய போட்டுக்கிட்டே இருந்ததுனால யாரு என்ன பழிய போட்டாங்க? பஸ் எடுத்து வந்து விட்டது யாரு? அங்க எடுத்துட்டு போட்டு சொருவினது யாரு? அங்க எடுத்து அந்த கிரௌடை இறக்குனது யாரு? அங்க மூவி கேமராலாம் வச்சு படம் எடுத்ததெல்லாம் யாரு? அதெல்லாம் யாரு? பிஜேபி எடுத்தாங்களா? திமுக எடுத்ததா? நாட்டுல ஒரு விஷயத்த உண்மையை மறைச்சு பொழப்பு நடத்துறதுன்னு ஒண்ணு இருக்கு. அது அரசியல்ல மட்டும் இருந்தது, இப்ப அது ஊடகத்தையும் பத்திக்கிச்சு, வேற ஒண்ணும் கிடையாது. அதனாலதான் சில பத்திரிகையாளர்கள் நான் சொரின்னு சொன்னது காரணமே அதுதான். அதாவது அப்படியே மயங்கி அப்படியே பேசுவாங்க எல்லாத்தையும். மானம் கிட்டவங்கன்னு சொல்லலாம், அதெல்லாம் நான் அப்படிலாம் பயன்படுத்துறது இல்லை. அதனால சொல்ல வரேன், சொரி. ஏதாவது ஒண்ணு கிடைக்குதா அதுக்காக ஓடுறது, அவ்வளவுதான். அதுல வேற அரசியல் உள்நோக்கம் வேற. வேற என்ன சொல்றது இவங்க? விஜய் மலை அனுதாபம் வந்துச்சு, அப்படியே வந்துச்சு அப்படின்ட்டு. அங்கதான் ஓட்டு போலாயிருக்குது. தோத்து தானே போனாங்க அவங்க. காசு கொடுக்கறதே ஒழிச்சு விட்டான் அப்படின்றாரு இவரு. காசை நிறைய கொடுத்தவங்க தான் கட்சியில சேர்த்தா அவனுக்கு வந்துட்டு வரவேற்புரை நிகழ்த்துறான் விஜயபாஸ்கர். 37 ஊழல் வழக்கு இருக்குது, இவர் தான் ஊழல் ஒழிக்க போறாராம். மோடியை விட அண்ணனா இருப்பாரு போல இவரு. பெரிய வாஷிங் மிஷின். அதுக்கும் பதில் சொல்லிருக்காரு. ஆனா வேகமா அடிக்கிறாரு. தீய சக்தி தீர்ந்து போன சக்தி, ரெண்டுத்தையும் சம அளவுல வச்சு. சினிமாக்காரன் அப்படிதாங்க பேசுவான். சினிமாக்காரன் கதை விடுறதாரு. நம்ம தான் சொல்ல கேப்ப கூடுல நெய் வடிதுன்னா கேட்கறவன் புத்தி எங்கடா போச்சுன்னு ஒரு பழமொழி உண்டு. கேப்ப கூடுல நெய் எங்காவது வடியுமா? புரியுதுங்களா? கேப்ப கூடு தான். கேப்ப கூடுல நெய் வடிதானே கேப்பறவன் புத்தி எங்கடா போச்சுன்னு அப்படிதான் இது. அவன் சொல்லுவான், எதை வேணாலும் சொல்லுவான். இப்ப விஜய் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மால் வந்துட்டு ஹைஜாக் ஆயிடுது, மாலை மீட்டுறாரு, அவங்கள எல்லாம் சுட்டுறாரு. ஓகே, ஒத்தையால அவர் வந்துட்டு எல்லாத்தையும் பண்ணி விட்டுறாரு. 1 man போதும், முடிச்சிடுறாரு எல்லாத்தையும். அடுத்த கணம் அவர் வந்துட்டு பாகிஸ்தான்ல இருக்காரு, ஒரு டன்னலுக்குள்ள போறாரு, ஒரு பயங்கரவாதிகளுடைய போர் இடத்துக்கு போறாரு. அங்க போயிட்டு பாத்தீங்கன்னா அந்த பயங்கரவாத கூட்டத்தினுடைய தலைவனை பிடிக்கிறாரு. பிடிச்சி அவனை கட்டி அப்படியே சுருக்கி அவனை கட்டி அப்படி பேக் மாதிரி தூக்கி மேல வர்றாரு. கூட கையில ஒரு அருவாள் வச்சுட்டு அவனெல்லாம் கன்னு வச்சுட்டு இருக்கிறான், குத்திடுவாங்க. அப்படியே எடுத்துடுறாரு. உடனே அங்க பாத்தீங்கன்னா ஒரு F-60 நிக்குது, அதை தூக்கி அப்படி வச்சுட்டு வராரு. வந்துட்டு பர்மிஷன் கேட்கிறாரு லேண்ட் பண்றதுக்கு. எங்க அந்த F-60 வந்துச்சு, எங்க அந்த இவர் அப்படி எங்க போனாரு, எந்த வழியா இவர் போனாரு, எவனை கேள்வி கேட்டானா? நான் கூட கேட்டேன், அந்த படம் நல்லா ஓடிச்சானா? நல்லா ஓடிச்சு விட்டேன், பொறுப்பட்டா மாதிரி தான் அப்படின்னு. புடுவறதுக்கு ஒரு ரேஞ்சே கிடையாது, புரியுதுங்களா? இந்த ஒரு இடத்துல சொல்லுவாரு, கஞ்சா போட்டலாம் கொடுத்தானே இவர் வந்துட்டு வச்சிருந்தானே இவர் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. சார் எல்லார் வீட்லையும் தான் சார். இப்போ இந்த இன்ஸ்பெக்டர் வீட்டில் கூட போயிட்டு ஆரஞ்சு பார்க்கணும் சார், சோதனை பண்ணணும் சார், சோதனை பண்ணி சொல்லுங்க சார் ஒரு கோர்ட்ல கேட்பாரு. உடனே கோர்ட்ல ஏற்றுக்கும், உடனே ஒரு ரைடு போவாங்க. உடனே அந்த இன்ஸ்பெக்டர் வீட்டில் உள்ளபடி அங்கே கஞ்சா இங்கே கஞ்சா எங்கே கஞ்சா, யாரு இவருடைய ஆட்கள்லாம் போட்டு வச்சுட்டாங்கன்னா இன்ஸ்பெக்டர் வீட்டில். இந்த பூ சுத்துறதெல்லாம் வந்துட்டு இருட்டில் படம் பார்க்குறவங்க காதில் சுத்தலாம், சொராதானே அது. அந்த மாதிரி இது நமக்கெல்லாம் வெறுப்பு வரும். இன்னும் சொல்ற மாதிரி வாயு சுவெல்லாம் எரியும். இப்படிலாம் சொல்றாங்கன்னா என்னடா கதை விடுறதுக்கு ஒரு அளவு இல்லையா அப்படின்ட்டு. அந்த மாதிரி அதனால அப்படிதான் இந்த ஆளுடைய மைண்ட் செட் இருக்குது. விஜயனுடைய மைண்ட் செட் அப்படிதான் இருக்குது. அடிச்சு விடு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றதுதான் அவங்களுடைய கஷ்டம். என்னன்னா இது அவ்வளவும் ப்ராட் லைட்ல அப்படியே பதிவாயிடுச்சு, எல்லாம் ரிப்போர்ட் ஆயிடுச்சு. இவருக்கு சாதகமா ஒருத்தனும் இல்லை.
இவங்களே ஓடி போய் ஒழிஞ்சுட்டாங்க. ஒரே ஒரு ஆள் தான் மிஸ்ஸிங். ஸ்டாலினுக்கு பதிலாக ஜெயலலிதா இருந்திருந்தாங்கன்னா மிஸ்ஸிங்ன்ற வார்த்தையே இருக்காது. அவ்வளவு பேரும் தூக்கி கரூர் சப்ஜெயில இருப்பாங்க. இன்னைக்கு வந்து கதை சொல்லிட்டுலாம் இருந்திருக்க முடியாது. கரூர் சப்ஜெயில போட்டு வாட்டி வதக்கி இருப்பாங்க. சிபிஐ மட்டும் இந்த மாதிரி தாமதிச்சுதுன்னு வச்சுக்கோங்க, கேட்பாங்க இன்னும் 60 நாள்லாம் பண்ணணும்ன்றீங்களே, ஏன் பண்ணல? கேட்டு பண்ணாலும் இல்லையா ஜெயலலிதா? ஸ்டாலின் கேட்க மாட்டாரு, ஜெயலலிதா கேட்டிருக்கோம். 60 நாள்ல 60 நாள் ஆயிடுச்சு, இன்னும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணல, இன்னும் ஹேண்ட் இன் க்ளோவா காப்பாற்ற போறாரு மோடி? கேட்டிருப்பாங்களா இல்லையா ஜெயலலிதா? அதான் இங்க விஷயமே அப்படிதான். சில நேரங்கள்ல தேள் இருக்குது, தேள் அது வந்துட்டு ஒரு தடவை தண்ணியில மாட்டிடுச்சு, தப்பிக்க முடியல, உயிர் வாழணும். குளிக்க போனார் ஒரு சாமியார் சாது. அந்த சாது என்ன பண்ணாரு, தேள் தவிக்குது, அதுவும் ஒரு உயிர் தானே அப்படி சொல்லிட்டு அதை அப்படியே கையில எடுத்துக்கிட்டு அப்படியே வந்தாரு. வந்து கரையில விட்டாரு பாருங்க, விட்ட உடனே ஒரு கொட்டு கொட்டுச்சு. தேள் கொட்டுச்சுன்னா எப்படி வலிக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும். கேட்டாங்க இருக்கிற ஒரு படகுக்காரன், ஏன் சாமி அது தேள் தானே, அதை ஏன் காப்பாத்துற, அது ஏன் உனக்கு கொட்டணும், உனக்கு அறிவு இல்லையா அதுக்கு? இன்னும் அது இல்ல, நான் என்ன செய்யணுமோ ஒரு சேதுவா நான் காப்பாத்திட்டேன், ஒரு சாதுவா நான் காப்பாத்திட்டேன், அது தேள் என்ன செய்யணுமோ அதனுடைய புத்தி அதை செய்யுது அப்படின்னாங்க. இது யார் சொன்னதுன்னா நமக்கெல்லாம் வழிகாட்டி அதோட ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னாரு. அந்த மாதிரி இது யார் உதவுறாங்களோ அதையெல்லாம் இது காட்டி கொடுக்கும். அவங்களே சொல்லணும். ஸ்டாலினை பார்த்து சொன்னாருன்னு அவரு, என் மேல பழிய போறீங்களா, உன் மேல பழிய போறது, வேற யார் மேல பழிய போடுறது? பஸ் எடுத்தது விட்டது யாரு, பார்க்க வந்தது யாருக்காக? எல்லாம் ஒன்னால தானே. அப்புறம் நீ வந்து புதுசா ஒரு ஸ்கிரிப்ட் போடுறீங்க, டிராமா போடுறீங்க. கரூர் மீட்டிங்ல விஜய் அவர்கள் தன்னுடைய ஆட்சியினுடைய சாதனைகளை சொன்னாரு, கவனிச்சீங்களா? அதான் வரட்டும், இன்னும் கொஞ்ச நாள் பார்க்கட்டும். ஏகப்பட்ட விஷயத்த சொல்றாரு. நம்மளாம் கொஞ்சம் நிதானமா இருக்கும். ஆள தெரியாது இவங்களுக்கு, ஆட்சியை யாரை வச்சுட்டு பண்ணணும்னு தெரியாது. இங்க ஒரு பக்கம் சொல்றாரு, எல்லாம் பாருங்க தாழ்த்தப்பட்டவர்கள், வேற யாராவது கொடுத்தாங்களா அது மாதிரி 8 பேர் 9 பேர் அப்படின்னு அவருக்கு வேற சிலர்லாம் வேற ஜிங்ஜாக் அடிக்கிறாங்க. யார் உங்க கூட சுத்தி இருக்கிறது? அதிகார மையங்களா யார் இருக்கிறது? ஆதவர்ஜுனா ரெட்டி, விஷ்ணு ரெட்டி, ஜான் ஆரோக்கியசாமி, அப்புறம் ஜெகதீஷ் பழனிசாமி, அப்புறம் இன்னொரு அனில் ரெட்டி, ஆட்டுக்குட்டி ரெட்டி, இன்னொன்னு, அப்புறம் உன்னுடைய இன்னொருத்தன், இவங்கெல்லாம் யாரு? எதுக்கு இந்த தெலுங்கு கூட்டத்துக்கும் இந்த தமிழ்நாட்டு? அங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய டெல்லி பிரதிநிதி பாத்தீங்கன்னா இன்னொரு தெலுங்கு, எதுக்கு? வேற ஒரு மாநிலத்தில் இப்படி சொல்லுங்களேன், நீங்க பார்ப்போம். எப்படி டைவர்ட் பண்றாங்க பாருங்க. நீங்க விஜய் புத்திசாலின்னு கேட்காதீங்க. விஜய் இவ்வளவுதான், தன்னுடைய குறுகிய வட்டம், தன்னுடைய வட்டம், அதிகார வட்டத்தை ஃபுல்லா தெலுங்கர்களா வச்சுக்கிட்டு வெளியில பாத்தீங்கன்னா தாழ்த்தப்பட்டவர்களே இவர் கொடுத்துட்டாராம். எப்படி டைவர்ட் பண்றாரு பாருங்க இவரு. அதுதான் நீ கருப்பு சொகை போட்ட மாதிரி அங்கேயும் நம்ம தலையில குல்லா போடுறதுன்னு அர்த்தம். அதான் அவர் செய்யறாரு. அவரு அந்த ஆட்சியுடைய சாதனைன்னு வேற அவர் வந்து பீத்திக்கிறாரு. தெரியல என்ன பண்ணிக்க அப்படின்ட்டு சொல்ல வேண்டியதான விளக்கத்தை. மகளிர் விடியல் பயணன்றதுல விடியல் எதுக்கு இருக்கணும் அப்படி சொல்ல வேண்டியதானே. ஏன் அந்த பயணத்தையே நீக்குமா? அந்த தைரியம் இல்லை உனக்கு. இல்ல உன்னுடைய திட்டத்தை எங்க போனாலும் ஃப்ரீ அப்படி சொல்ல தருது உனக்கு தைரியம் இல்ல. அப்புறம் ஏன் விடியல் பயணத்துல இருக்கக்கூடிய அந்த விடியலை தூக்குற? ஏன் மகளிர் பயணம் பண்ணலையா? மகளிர் பயணம் பண்றது ஏதாவது தடை இருந்துச்சா? அந்த தடையெல்லாம் வந்துட்டு முதல்ல ஸ்டாலின் நீக்கிறாரா இல்ல நீ சொல்றியா? விடியல் பயணம்னு முதல் போட்ட கையெழுத்து, ஸ்டாலின் போட்ட கையெழுத்து தொட முடியல உன்னால. உடனே விடியல்ன்றதை தூக்கிட்டேன்னா மாறிடுமா எல்லாமே? சிறு புத்தி, அவ்வளவுதான். நீங்க செய்யக்கூடிய ஒரு நடவடிக்கையும் உங்களுடைய புத்தி எப்படிப்பட்டது அப்படின்றத மக்களுக்கு காட்ட, வேற ஒண்ணும் இல்லை. விஜய் அவர்கள் அடுத்தடுத்த கட்டமா இப்போ பணி நியமன ஆணைகள் வழங்குறாங்க. இதெல்லாம் கூட்டணி கட்சிகள் சார்ந்த கட்சிகள், கம்யூனிஸ்ட் இருக்குது, இன்னொரு பக்கம் திருமாவளவன் ஆதரிக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? அதை பத்தி ஒண்ணும் இல்லை. அவங்க எல்லாம் ஒரு அடிப்படையில் எதிர்க்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது எதிர்க்கப்பட வேண்டியது எதிர்க்கிறாங்க, அவ்வளவுதான். இந்த மாதிரி விபத்துல செத்தவங்களுக்கு எல்லாம் வேலை கொடுக்க போனீங்க அப்படின்னா எவ்வளவு பேருக்கு வேலை கொடுப்பீங்க? ஒரு நாடு 3 பேர் 4 பேர் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு விபத்துல சாவறா, எல்லாருக்கும் வேலை கொடுத்துருந்தீங்கன்னா என்ன ஆகும்? அதான் உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா வேலை. இப்ப கூட வயநாட்டுல வந்துட்டு மண் சரிவு ஏற்பட்டு போச்சு, ஒரு 10 பேரை காணல, உடனே அவங்களை கூட்டு வேலையை கொடுக்குறாங்க. அவங்க அப்படி யாராவது செய்யறாங்களா? காம்பன்சேஷன் கொடுப்பாங்க, ஒரு ரைட்டு நிவாரணம் ரைட் போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் கொடுத்துட்டாரு 10 லட்ச ரூபா. அப்புறம் நீங்க ஒரு 20 லட்ச ரூபா, அப்புறம் இன்னொரு மற்ற கட்சிகள்ல ஒரு 2 லட்ச ரூபாய் எல்லாரும் கொடுத்துட்டாங்கல்ல.
அப்புறம் என்ன, அப்புறம் வேலையை வேற கொடுப்பீங்களா நீங்க? என்னத்துக்கு இது? உன்னை நீ கழுவிக்கணும் அதானே. அதுக்குதான் கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு இன்னைக்கு ஒரு டிராமா டே, கரூர் டிராமா டே, கரூர் நாடக தினம். இந்த நாளை வந்துட்டு எப்படி குறிக்கணும்னா, அந்த 27ஆம் தேதி அப்படின்றது வந்துட்டு அது ஒரு மோசமான ஒரு அரசியல் படுகொலை தினம்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, செப்டம்பர் 27. இன்னைக்கு என்ன தேதி? இந்த 10ஆம் தேதியை வந்துட்டு இவங்களுடைய கரூர் நாடக தினம் அப்படின்னு வச்சிட வேண்டியதுதான், துக்க நாடக தினம். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இது கூச்ச நாச்சமற்ற ஆட்கள் இந்த சினிமாக்காரங்க யாரா இருந்தா என்ன, அல்ல எம்ஜிஆர், சிவாஜி, ஜெயசங்கர் அந்த ரேஞ்சோட போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்தவனெல்லாம் உழைக்கிறது ஒண்ணும் கிடையாது. ஆனா ஆசை பாருங்க யானை லெவலுக்கு இருக்கும். அதுதான் இன்னைக்கு ஊழலை ஒழிக்க போறாரு இவரு. இருக்கிற ஊழல்வாதி எல்லாம் சனிக்கிழமை ஆச்சுன்னா கட்சியில சேர்த்துக்கிட்டு இவர் வந்துட்டு ஊழலை ஒழிக்க போறாரு. இவர் ஊழலை ஒழிக்க மாட்டாரு, தாவேகான்ற கட்சியினுடைய தொண்டனை ஒழிப்பாரு இவரு. எழுதி வச்சுங்க நீங்க, நான் சொல்றேன். தாவேக தொண்டனை ஒழிப்பாரு இவரு. இவருக்காக நின்னால அவனெல்லாம் ஒழிச்சிருவாரு. பார்ட்டி ஃபண்டை பத்தி பேசினா இவங்களுக்கு ஏன் போகாது? குற்றம் உள்ள நெஞ்சு குரு இருக்குது. பார்ட்டி ஃபண்ட் வாங்கினது யாரு? திமுக தானே. உனக்கு நல்லா தானே தெரியும். ஏன் திமுக சொல்றது ஏன் உனக்கு ஏன் கஷ்டப்பட்ட? நான் கேட்கிறேன். முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் பார்ட்டி ஃபண்ட் வாங்கினார் அப்படி சொல்லலாமே, நீ சொல்ல தானே ஆதரப்பூர்வமாக தானே பேசுனேன், நீ ஏன் சொல்லல? ஏன் நீ சொல்லல? அவங்க அதான் கேட்டாங்க யாருன்னு சொல்லுங்க, அப்போது சொல்லாமே நீங்க தான் அப்படின்னு. ஏன் ஒருத்தனால உங்களுக்கு கையாட்ட முடியல? விட்டு ஆட்டிடுவாங்க அவங்க. இதுதான் உண்மை. ஒண்ணும் இல்லை, நீ ஆட்சிக்கு வந்து ஒரு நாள் 2 நாள் கூட ஆகல, உன் கட்சிக்காரன் போயிட்டு நின்றுட்டு ஒரு அந்த சங்கல சூளை ஒரு உரிமையாளர்கள் போயிட்டு ஒருத்தரும் மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு போது நீங்க என்ன தூக்க மாட்டீங்க? தூங்கிட்டீங்களா என்ன? உடனே ஒடிக்கணும் தானே சொல்லிட்டு வந்தீங்க. அப்படி போட்டு ஓப்பனா கேட்டானே. இப்போ ஒரு ஆடு களவாணியை வந்துட்டு நீங்க வந்துட்டு அரசு அடக்கிறதுல எப்படி போட்டீங்க? புஷியானது அப்பாயின்மெண்ட் எப்படி போடுவாரு? புஷியானது எப்பொழுதுமே வாங்கிய இது வித்தா பிளாக்ல டிக்கெட்டு வாங்கினா காசு, அப்படித்தானே அவர் இருப்பாரு. இல்லைன்னு சொல்லுங்க, நான் ஒண்ணு எனக்கு அவர் மேல எந்த விதமான கடுப்பெல்லாம் கிடையாது. நான் சொல்றேன் ஐயா, உங்களுடைய அரசியல் கட்சியை நீங்க நடத்தின விதமே ஒழுக்கமற்ற கட்சி அது. புரியுதா? அப்படியே வந்தானுங்களே, எவ்வளவு சேர் உடஞ்சு போச்சு. வேற எந்த இதுல எங்கேயாவது உடஞ்சிருது அந்த மாதிரி சேரு? இதோட பெரிய கூட்டம் எல்லாம் கூட்டி இருக்கிறாங்க. மதுரையில எவ்வளவு சேர் உடஞ்சு போச்சு. விக்கிரவாண்டியில சேர் 10,000 உடஞ்சு போச்சு. மதுரையில உடஞ்ச சேர் 10,000, திருடு போனது 10,000. அது தெரியுமா உங்களுக்கு? இவ்வளவு நடந்திருக்குது. நம்ம ஊடகங்கள்ல அதான் சொறீங்க, வேற ஒண்ணும் இல்ல. ஒரு உண்மையை வந்துட்டு மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும்ல, சொல்றதே இல்ல. இவர் எப்ப சொன்னாரு அந்த டிரான்ஸ்பர் மேல ஏறது இறங்குன்னு? கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தான் இவரே அந்த சொல்ல ஆரம்பிச்சாரு. ரைட்டா? எனவே விஜய் அவர்களே, ஒண்ணு மட்டும் சொல்றேன், மேடையில நின்று புழுகுனா பொய் உண்மையாயிடாது. இதெல்லாம் விட்டுருங்க, தயவு செஞ்சு விட்டுருங்க. இந்த டிராமா போடுறதெல்லாம் விட்டுருங்க. ஒரே ஒரு சட்டப்பேரவை தான் நீங்க தொடர் சந்திச்சிருக்கிறீங்க. அது மாதிரி நிறைய வரும். எல்லாமே உங்களுக்கு புழுகுதான், ஒரே புழுகுதான். பாத்துடலாம் என்ன நடக்குதுன்றது பாத்துருவோம். சிபிஐனுடைய சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணட்டும், அப்ப எல்லாம் எக்ஸ்போஸ் ஆயிடும். உங்களுடைய முகத்திரை எல்லாம் அங்கதான் கிழியும். போலீஸை சொல்றீங்களே, நீங்க சொன்ன வார்த்தையை போலீஸை விட்டு ஒரு அறிக்கையா கொடுக்க சொல்லுங்க. போலீஸ் தடுத்திருக்கலாம் அப்படின்றத சொல்ல சொல்லுங்க பார்ப்போம். நீங்க தானே போலீஸ் மந்திரி, உங்களோட டிஜிபி விட்டு சொல்ல சொல்லுங்க பார்ப்போம். தைரியம் இருந்துச்சுன்னா. போலீஸ் என்னைக்குமே போலீஸ் தாங்க. அவங்க காப்பாத்தலைன்னா உங்களுடைய விக்கிரவாண்டி மாநாடு நாரி போயிருக்கும், பொணநாத்தம் அடிச்சிருக்கும். நான் சொல்றேன், முடிஞ்சா என் மேல கேஸ் போட்டு பாரு, இல்ல சிபிஐ விசாரணை கிடைக்கட்டும், நான் சொல்லி காட்டுறேன் யார் இப்படி சொன்னது அப்படின்றதுல. உன் கட்சிக்காரன் பொண்டாட்டி புள்ளையோட வந்தவன் மத்தியானமே வெளியேறிட்டான், வந்துட்டு எனக்கு போன் பண்றான். எல்லாரையும் நான் போட்டு கொடுத்துருவேன், அதெல்லாம் ஒன்றும் கவலை இல்லை. உண்மைதான் முக்கியம். உன் கூட்டத்துல இருக்கிற, உன் மாநாட்டில் இருக்கிறதே வந்துட்டு ஆபத்தானது அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறவனெல்லாம் ஏகப்பட்ட பேர். அங்கேயும் வந்துட்டு ஸ்பெஷல் இன்விடேஷனுடைய அந்த இது அதுவும் விற்கப்பட்டது 3,000 ரூபாய்க்கு. அதையும் சொல்றேன், ஊழலை ஒழிக்க வைக்கிறதா 3,000 ரூபாய்க்கு அந்த என்ட்ரி பாஸ்ல ஸ்பெஷல் இன்விடேஷன் அதுவும் வந்துட்டு விற்கப்பட்டது. இதெல்லாம் சும்மாங்க, இதெல்லாம் வாயில ஒழிக்கக்கூடிய விஷயம்லாம் கிடையாது. இவங்கெல்லாம் எதுவுமே செய்ய மாட்டாங்க. அதனால சொல்ல வரேன், அப்படியே சும்மா கூட்டமா வர ஊழல்வாதிகள் எல்லாம் சேர்த்து வச்சுட்டு அரவணைச்சுக்கிட்டு இவரு தான் புரட்சி தலைவர் நான் சொல்றேன், இவரும் ஈனி சேர்ந்துக்கிறாரு. அப்புறம் என்ன இதுல வேற எங்கன்னா போயிட்டு புழுவ சொல்லுங்க.
சும்மார் விஜயபாஸ்கர் சொல்றாரு இனி நிரந்தர முதலமைச்சர், நிரந்தர பொதுச் செயலாளர் மாதிரி நிரந்தர இந்த முதலமைச்சர். மாதிரிதான் சொல்லி ஜெயலலிதாவை ஏமாத்துறீங்க, நிரந்தர பொதுச் செயலாளர் அப்படின்ட்டு. எல்லாருக்கும் குல்லா போடுவீங்க. குல்லா போடுறது அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியும் உனக்கு? மார்ச்சல் குல்லா போட்டா இதோட நின்றுடும் இல்லையா? இவங்க போடுற குல்லா இது வரைக்கும் வந்துடும். கண்டம் மறைக்கிற குல்லா, அதுக்கு பிறகு தான் குல்லான்னு குல்லா போட்டாரு அப்படின்வாங்க. குல்லா போட்ட நவாப்பு சல்லாத்து உங்க ஜவாப்பு. வேற ஒரு கேள்வி சார். திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு, ஒரு கருத்து சொல்றாரு, தாவேகாவும் திமுகவும் ஒன்று சேர வேண்டும் அப்படின்னு, ஒன்று சேர்ந்து அந்த நேஷனல் லெவல்ல இருக்கணும் அப்படின்னு, ஒரே அணியில இருக்கணும். அவருடைய சிந்தனையில அவர் ஏதாவது சொல்றாரு. ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கணும். அவரு உங்களுடைய ஒரு அரசியல் கட்டாயம் ஏற்பட்டுச்சு தமிழ்நாட்டுக்கு, ஒத்துக்கிறேன். ஒருவேளை தாவக்கா வந்துட்டு ஆட்சி அமைக்க விடலைன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடும், ஒத்துக்கிறேன். அதுக்கு நீங்க ஒரு முடிவு எடுத்துக்கிட்டீங்க, அதையும் ஒத்துக்கிறேன். அதுக்கு மேல நீங்க தாவக்கா வச்சு நீங்க எந்த சான்றிதழும் கொடுக்காதீங்க. திரும்ப வந்துட்டு நான் என்னுடைய அன்பு ஆலோசனை, தாவேக்காவை நம்பி எதுவும் கொடுக்காதீங்க. நீங்க திமுக பத்தி சொல்ல வேண்டிய அவசியமும் எதுவும் இல்லை. அது முடிஞ்சு போன கதை. இந்தியா கூட்டணி முடிஞ்சு போன கதை. அடுத்தது அவர் பார்த்துக்கலாம். அவரு என்னன்னா ஒரு வெள்ளந்தியான ஒரு ஆக்சுவலா அவர் கொள்கை ரீதியான ஒரு மனுஷன் அப்படிதான் இருப்பான். சுட்டு போட்டாலும் திரும்ப வந்துட்டு பிஜேபி ஆதரிக்க மாட்டாரு. சுடவே வேணாம், விஜய் பிஜேபியோட ஒத்து போவாரு. இதையும் கண்டுபிடிச்சது சீமா திரும்ப தான். அதனால சொல்ல வர இல்ல, அவர் டவுட் கிளியர் ஆயிடுச்சுன்னு திரும்ப திரும்ப சொல்றப்ப இல்ல, அவர் சொல்லுவாரு அப்படிதான். அது பின்னாடி தெரியும், பின்னாடி தெரியும். அவர் இப்போ கூட எப்படி தொடராருன்னு பாக்குறீங்கல்ல, அந்த தொகுதி மறுவரையறை செய்யறத பத்தி தமிழ்நாடு எதிர்க்குமா? நாங்க எதிர்ப்போம், விட்டு தர மாட்டோம் சொல்ல வேண்டியது தானே. மற்றதுக்கெல்லாம் நான்றல்ல, இதுக்கு மட்டும் என் தமிழ்நாடு எதிர்க்கும் அப்படின்ற. அதெல்லாம் தமிழ்நாடு எதிர்த்தது ஸ்டாலின் நிரூபிச்சுட்டு போயிட்டாரு. நீ ஒன்றும் புதுசாக செய்ய வேண்டாம். இந்த விஷயம்